பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் 65ஆம் சங்கீதம் 2வது வசனம், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். நிறைய பேருக்கு இதில் தான் சந்தேகம் வரும். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறாரா? உடனே பதில் வந்துருச்சு அப்படின்னா ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரு, கொஞ்சம் டிலேவ் ஆகுது அப்படின்னா ஜெபத்தை கேட்க மாட்டார். அப்படி தானே? அப்படின்ற ஒரு மனநிலையில் தானே இருக்கிறீங்க. பதில் வந்துட்டுன்னா ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுருவார், பதில் வரலை அப்படின்னா ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல தேவ மனிதர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கும்போது அவர் ஜெபத்தை கேட்கிறவர். இந்த ஒரு விசுவாசம் நமக்கு எப்பயுமே இருக்கணும். எல்லா தேவ பிள்ளைக்கும் இருக்க வேண்டிய ஒரு காரியம், என் ஜெபத்தை தேவன் கேட்கிறவர், என் ஜெபத்தை என் தேவன் புறம்பே தள்ள மாட்டார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் எல்லா தேவ பிள்ளைக்குள்ளேயும் இருக்க வேண்டிய ஒன்று. அது தேவன் பதில் வந்துட்டாதான் அப்படிங்கிறது கிடையாது. உங்கள் ஜெபம் போகும், ஆண்டவர் அவருக்கு பிடிச்ச நேரத்தில் ஆண்டவர் அதுக்கான பதிலை கொடுப்பார். இதைத்தான் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை புரிஞ்சிக்காம நம்ம என்ன பண்ணிடுவோம் தெரியுமா? உடனே பதில் வரல அப்படின்னா நான் ஜெபம் பண்ண மாட்டேன். இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு சத்துரு வைக்கிற ஒரு மிகப்பெரிய கண்ணி. ஏன்னா இன்னைக்கு பிசாசு விதைக்கிற மிகப்பெரிய விதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஜெபம் கேட்கப்படுதா படலையா, என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, நான் நினைக்கிற காரியம் நடக்குமா நடக்காதா, இப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளேயே இன்னைக்கு அநேகரை பிசாசு வச்சுட்டே இருக்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, இதை நீங்கள் முறியடிச்சு தான் ஆகணும். ஒவ்வொரு தேவ பிள்ளை இந்த எண்ணத்தை நீங்கள் ஜெயிச்சு தான் ஆகணுங்கிறது தேவனுடைய திட்டம். அப்போ இதை இன்னைக்கு ஒட்டைக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களே, இந்த கேள்வியே உங்களுக்குள்ள வரக்கூடாது. எந்த தேவ பிள்ளைக்குள்ளே என் ஜெபம் கேட்கப்படுதா, அது வரலையா, இது வரலையா, அதை செய்யலை இதை செய்யலைன்னு சொல்லி இந்த காரியங்கள் எல்லாம் சத்துரு விதைக்கிற ஒரு கண்ணி. நீங்கள் என்னைக்கா இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகள் அறிக்கையிட வேண்டிய விஷயம், ஜெபத்தை கேட்கிற தேவன். நான் ஆராதிக்கிற தேவன் யாருன்னா, நான் அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நான் எந்த சூழ்நிலை, அப்ப பதிலே வரல, பதில் வராட்டி என் தேவன் என் ஜெபத்தை கேட்பார். இதுதான் நீங்க அறிக்கையிட வேண்டிய காரியம். இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க இன்னைக்கு வர ஆயத்தமா இருக்கிறீங்களா? நான் என்ன சூழ்நிலையில கூப்பிட்டால் என்ன, அவர் என் தகப்பன். தகப்பனா இருக்கிறவர் தம் பிள்ளை ஒரு காரியத்தை கேட்கும் போது உடனே செய்ய முடியாட்டியும் கூட எப்படியாவது கஷ்டப்பட்டுனாலும் அதை ஒரு தகப்பன் செய்து முடிப்பார். அது ஒரு நல்ல தகப்பன் செய்கிற காரியம். அதே மாதிரி தான் ஒரு நல்ல தகப்பனை தான் இன்றைக்கு நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அப்படி எப்படி உங்களை சும்மா விட்டுட்டு போயிடுவாரு? மற்றவங்க 4 பேர் ஏதோ பேசுறாங்கன்றதுக்காக என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலன்னு நீங்களே ஒரு மனநிலைக்கு வந்துடக்கூடாதுங்கிறத தான் கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு பேசுகிறார். அதனால நீங்க அறிக்கையிட வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, என் தேவன் என் ஜெபத்தை கேட்கிறார், பதில் நிச்சயமாக தேவன் கொடுப்பார், அதுல நிச்சயமா நான் என்னை ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவார். இதை தான் நீங்க அறிக்கை பண்ணணுமே ஒழிய, அதை விட்டுட்டு போய் யாரோ 4 பேர் கேட்கிறாங்கன்றதுக்காக நீங்களா இதை ஆண்டவர் கேட்க மாட்டாரு, அதை செய்ய மாட்டாரு, இதை செய்ய மாட்டாருன்னு ஆண்டவர் இப்படியெல்லாம் புகழக்கூடாது. இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற காரியம். ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, இனிய வாயிலிருந்து என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரா கேட்கலையாங்கிற பேச்சே வராது. ஏன்னா ஜெபத்தை கேட்கிறவரை தான் நான் ஆராதித்து கொண்டு இருக்கிறேன். என் ஜெபத்தை கேட்டுட்டு கேட்காம போறதுக்கு என் ஆண்டவர் செவி இல்லாதவர் அல்ல. அதை நீங்க அறிக்கை பண்ணுங்க. என் ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். காது கேட்காத ஒன்றை நான் ஆராதிக்கல. அந்த விசுவாசம் முதல்ல தேவ பிள்ளைகளுக்குள்ள வந்தே ஆகணும். எதை செய்து வைக்கப்பட்ட ஒன்றை நான் ஆராதிக்கவில்லை. நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். ஏன்னா அவருக்கு செவிகள் இருக்கு. என் சத்தம், நான் கூப்பிடுகிற கதறல் அவருக்கு கேட்குங்கிற விசுவாசம் முதல்ல உங்களுக்குள்ள துளிர்விடப்படணுங்கிறது தேவனுடைய ஒரு மிகப்பெரிய ஆர்வம். அதுதான் தேவன் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை அப்படி சொல்லிடாதான்னு ஆண்டவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தேவன். செத்த பணத்தை நீங்க ஆராதிக்கல, செத்து போனவன்னு ஆராதிக்கல, அதுக்கு காது கேட்காது. நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவருக்கு நிச்சயமாக நான் கூப்பிடுதல் கேட்கும். நான் எந்த சூழ்நிலையிலிருந்து நான் கூப்பிட்டாலும் அவர் என் சத்தத்தை கேட்பாரு. கண்டிப்பா பதில் வரும். அதை தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல அறிக்கையிட ரெடியா இருக்கிறீங்களா? இனி என்னைக்குமே உங்க வாயிலிருந்து என்ன இருந்துடக்கூடாது, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரா கேட்கலையாங்கிறது. ஏன்னா நான் செத்த தேவனை ஆராதிக்கல, மரித்தும் உயிரோடு எழும்பின தேவனை தான் ஆராதிக்கிறேன். ஏனென்றால் அவருக்கு நான் கூப்பிடுற சத்தம் கேட்கும்.
நிச்சயமா அதுக்கு பதில் வரும். இதை தான் இனிமேல் அறிக்கை பண்ண போறீங்க. ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். தகப்பனே, உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி ஜெபத்தை கேட்கிற தேவனை தான் நாங்கள் ஆராதிக்கிற என் தேவனுக்கு, நான் ஆராதிக்கிற தேவனுக்கு செவிகள் உண்டு. என் ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிறீர் என்ற ஒரு விசுவாசத்தோட அந்த விசுவாசத்தை நாங்கள் அறிக்கையிடுறோம்ப்பா. கர்த்தர் அவைகள் எங்க வாழ்க்கையில செய்து நீர் மகிழ பண்ண போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தடைகளை கர்த்தர் முறித்து, சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி நீர் நடத்த போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இனி எங்க வாழ்க்கையில இந்த நெகட்டிவான காரியங்களே வராதபடிக்கு என் தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவனை தான், ஜீவனுள்ள தேவனை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். செத்த தேவனை நாங்கள் ஆராதிக்கவில்லை, மரித்து உயிரோடு எழும்பின தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். எனவே என் தேவன் என் ஜெபத்தை கேட்பார் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிக்கையிட ஒப்பு கொடுக்குறாங்கப்பா. உங்க கைகள் ஒப்பு கொடுக்குறாங்க. கர்த்தர் பார்த்து கொள்வீராக. கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.